அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற சாக்லேட் ஸ்வில் பன் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு கப் மெஷர்மெண்ட்ஸ் புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நான் கிராம்ஸ்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது 170 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் கிராம்ஸில் எடுத்திங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது சுகரை பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வினிகர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இது செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ 4 முட்டை நம்மளுக்கு தேவைப்படும். பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது கொக்கோ பவுடர் நான் ஹெர்ஷீஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்லி 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அடுத்தது பட்டர் அன்சால்ட்டட் எடுத்திருக்கேன். இது 130 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. நீங்கள் இதில் பாதி ஆயில் பாதி பட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பட்டரை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இந்த கிச்சன் மிஷின் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பட்டர் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம பவுடர் பண்ண சுகர் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நான் இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொக்கோ பவுடரும் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம கேக் பேட்டரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நான் லோ ஸ்பீடில் இப்போ வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக் கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டர் மில்க் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த கேக் செய்கிறதுக்காக நான் இந்த ஸ்விர்ல் கேக் மோல்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் கேக் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் சாக்லேட் பன் கேக் மோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சிலிக்கான்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லைனா டின்னில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது நான் வாங்கினதுக்கப்புறமா நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் இதில் ஆயில் வச்சு நான் க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். நம்ம டீமோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
இப்போ இந்த சாக்லேட் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேக் டின்னோட சைஸ் வந்து 9 இன்ச் இருக்குது. உங்ககிட்ட வந்து 6 இன்ச் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு சேர்த்தா போதும். இப்போ நான் செய்கிற கேக்கோட வெயிட் வந்து 1 kg அளவுக்கு இருக்கும். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ அவன் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். நான் இப்போ அவனில் 160 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 to 40 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ நான் 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். கேக் நல்லாவே ரேஸ் ஆகிருக்கு. இப்போது அவன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேக் வந்து நல்லா கூலாகட்டும். இது கம்ப்ளீட்லி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து டீமோல்ட் பண்ணுறேன். இல்லைனா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம புல் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த டிசைனும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இதுக்கு டாப்பிங்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மைக்ரோவேவில் நான் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்லேயும் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் பார் எடுத்திருக்கேன் நான். இது வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சாக்லேட். இது டார்க் சாக்லேட் எடுக்காதீங்க, அப்புறம் கேக் வந்து ரொம்ப கசக்கும். மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த க்ரீமோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 கப் க்ரீம்னால் நீங்கள் 1 கப் சாக்லேட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட சாக்லேட் சாஸ் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இந்த கேக் மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு மேலே ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, செரிஸ் அந்த மாதிரி. நான் வந்து நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். வால்நட்ஸ், பிஸ்தா அந்த மாதிரி. நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் எடுத்து அவனில் வந்து லைட்டாக நான் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே நான் கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் பன் கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் பார்த்தோன்னே சுஹராவும் ஆரிஸும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்த்டே, ஆனிவர்சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் கேக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கேக் நல்லா மாய்ஸ்டாக, சாஃப்டாக, நல்லா சாக்லேட்டியாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஈவன் பிகினர்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய கேக் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.